இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முஹிடினுக்கு எதிரான 4 குற்றச்சாட்டுகளும் நிலை நிறுத்தம். நாட்டின் பிரதமராக தாம் பொறுப்பில் இருந்தபோது ஜனா விபாவா திட்டம் தொடர்பில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள 4 குற்றச்சாட்டுகளையும் புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று நிலைநிறுத்தியது. அப்பீல் நீதிமன்றத்தில் 5 கொண்ட நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற நீதிபதி அசீசா நவாவி பாகோ நாடாளுமன்ற உறுப்பினரான முஹிடினின் மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை நிராகரிப்பதாக தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அப்பீல் நீதிமன்றத்தின் இந்த அதிரடி தீர்ப்பின் மூலம் முஹிடினுக்கு எதிரான 4 குற்றவியல் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை மீண்டும் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெறவிருக்கிறது. லஞ்ச ஊழல் தொடர்பில் முஹிடினுக்கு எதிராக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள 4 குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 விடுதலை செய்தது. எனினும் உயர் நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை எதிர்த்து ப்ராசிக்யூஷன் தரப்பு அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதனை விசாரணை செய்த அப்பீல் நீதிமன்றம் முஹிடினை விடுதலை செய்து இருக்கும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ததுடன் அவருக்கு எதிரான 4 குற்றச்சாட்டுகளும் மீண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. எனினும் இத்தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரி மீண்டும் அப்பீல் நீதிமன்றத்தில் முஹிடின் செய்து கொண்ட மேல்முறையீடு மீதான விண்ணப்பம் 5 கொண்ட நீதிபதிகள் குழுவினரால் விசாரணை செய்யப்பட்டது. பூமிபுத்ரா குத்தகையாளர்களை பலப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஜனா விபாவா திட்டத்தில் 23 கோடியே 25 லட்சம் வெள்ளியை தவறாக பயன்படுத்தியதாக பரிகத்தா நேஷனல் தலைவருமான முஹிடின் யாசின் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு டிஜிட்டல் பியானோ சாதனம் வாங்குவதற்கு போலி ஆவணத்தை பயன்படுத்திய குற்றத்திற்காக பள்ளி தலைமையாசிரியர் ஒருவருக்கு இப்போ செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 10,000 வெள்ளி அபராதம் விதித்தது. 57 வயது ரோஸ்னா மட் சைன் என்ற அந்த தலைமை ஆசிரியர் நீதிபதி டத்தோ இப்ராஹிம் ஓஸ்மான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2021 ஆண்டு டிசம்பர் 9 கீழ் பேரா மாவட்டத்தில் உள்ள ஒரு தொடக்கப் பள்ளியில் அந்த பெண் தலைமை ஆசிரியர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 465 பிரிவின் கீழ் அந்த தலைமை ஆசிரியர் குற்றஞ்சாட்டப்பட்டார். எனினும் தனக்கு எதிரான குற்றத்தை அந்த தலைமை ஆசிரியர் ஒப்புக்கொண்டார். நாட்டில் மழலையர் கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று கல்வி சமூகவியல் வல்லுநர் ஒருவர் அரசாங்கத்திற்கு இன்று பரிந்துரை செய்துள்ளார். 2024-2025 கல்வி ஆண்டில் முதலாம் ஆண்டில் சேர்ந்துள்ள மாணவர்களில் 25 விழுக்காட்டினர் அல்லது 1,22,062 சிறார்கள் 3M என்று சொல்லப்படும் வாசிப்பு, எழுத்து, கணிதம் ஆகியவற்றில் திறனை கொண்டிருக்கவில்லை என்று அம்பலமாகி இருப்பதை தொடர்ந்து அம்மாணவர்களின் நிலை கவலை அளிப்பதாக உள்ளது என்று கல்வி சமூகவியல் வல்லுநர் அன்வார் அஹ்மத் தெரிவித்துள்ளார். 5-6 வயதுடைய அனைத்து சிறார்களுக்கு கட்டாய மழலையர் கல்வி வழங்கப்படாத நிலையில் 1ஆம் ஆண்டில் 3Mஇல் பின்தங்கியுள்ள மாணவர்களை மற்ற மாணவர்களிடம் இருந்து தனியாக பிரித்து குறை நீக்க கல்வியை வழங்குவது என்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று அன்வார் அஹ்மத் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் மழலையர் கல்வியை அரசாங்கம் கட்டாயமாக்குமானால் 1ஆம் ஆண்டில் காலெடுத்து வைக்கும் மாணவர்கள் 3Mஇல் குறைந்தபட்சம் ஆளுமையை கொண்டிருப்பதற்கு சாத்தியம் உள்ளது என்று அன்வார் அஹ்மத் அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் ஆய்வியல் உதவியாளர் முகமது யூசுப் ரவுத்தர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல்
யூசுப் ரவுத்தர் போலீசாரின் தடுப்பு காவலில் இருப்பதாக அவரின் வழக்கறிஞர் முகமது ரஃபீக் ரஷீத் அலி தெரிவித்துள்ளார். யூசுப் ரவுத்தர் பயணம் செய்த காரில் 2 துப்பாக்கிகள் மற்றும் 305 கிராம் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று அந்த வழக்கறிஞர் குறிப்பிட்டார். 1952 ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டம் மற்றும் 1960 ஆண்டு சுடும் ஆயுதம் சட்டம் ஆகியவற்றின் கீழ் அந்த நபர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரில் காணப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் போதைப்பொருள் தனக்கு சொந்தமானவை அல்ல என்றும் அவற்றுக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பில்லை என்றும் யூசுப் ரவுத்தர் வாதிட்டு வருகிறார் என்று வழக்கறிஞர் முகமது ரஃபீக் விளக்கமளித்துள்ளார். ஏற்கனவே ஊடகங்களில் வெளிவந்துள்ள தகவலின்படி பிரதமருக்கு எதிராக யூசுப் ரவுத்தர் தொடுத்துள்ள பாலியல் தொடர்புடைய வழக்கு அடுத்த ஆண்டு ஜூன் 16 கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்திய பிரஜை விஜயலட்சுமி ஆள் விழுங்கிய குழியில் விழுந்து காணாமல் போன சம்பவத்தை தொடர்ந்து கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா வர்த்தக பகுதியின் பாதுகாப்பு குறித்து மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்து வரும் வேளையில் அந்த பகுதியில் வருகையாளர்களை ஈர்க்க முனைப்பு காட்டப்படும் என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL அறிவித்துள்ளது. 100 கால பழமை வாய்ந்த ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வியாபார நடவடிக்கைகளை மீட்சி பெற செய்வதற்கு உரிய நடவடிக்கையை DBKL முழு வீச்சில் மேற்கொண்டு வருகிறது. ஜலான் மஸ்ஜித் இந்தியா வருகையாளர்களுக்கு பாதுகாப்பான பகுதி என்பதை உறுதி செய்வதற்கு அண்மையில் ஏற்பட்ட நில அமிழ்வு காரணமாக பழுதடைந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகளை தற்போது DBKL மேற்கொண்டு வருவதாக அது தெரிவித்துள்ளது. ஜோஹூர் கொத்ததிங்கி பண்டார் புனாவார் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தில் மண்டை ஓட்டுடன் மனித எலும்புக்கூடும் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட குத்தகையாளர் ஒருவரால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மனித எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டதாக கொத்ததிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். மனித எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்திற்கு விரைந்த ஜோஹூர் போலீஸ் தலைமையகத்தின் தடயவியல் போலீசார் நீரோடு நீராக காணப்பட்ட அந்த மனித எலும்புக்கூடு குறித்து பரிசோதனை செய்ததாக அவர் குறிப்பிட்டார். அந்த மனித எலும்புக்கூட்டை சாக்கடை நீரிலிருந்து மீட்பதற்கு தடயவியல் போலீஸ் பிரிவுக்கு தீயணைப்பு மீட்பு படை உதவியதாக யூசுப் ஒஸ்மான் குறிப்பிட்டார். ஒரு மண்டை ஓடு, நீளமான 7 எலும்பு துண்டுகள், 2 விலா எலும்புகள், சிறிது தலைமுடி ஆகியவை மீட்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தடயவியல் பரிசோதனைக்காக அந்த மனித எலும்புக்கூடு ஜோஹூர் பாரு சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். கடந்த திங்கட்கிழமை 30 நாட்களே ஆன ஆண் குழந்தை ஒன்றின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததாக கூறப்படும் தாதி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 22 வயதுடைய அந்த தாதி கிளாந்தான் கோத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவருக்கான தடுப்பு காவல் அனுமதியை போலீசார் பெற்றனர். பராமரிப்பு மையம் ஒன்றில் தனது கவனிப்பில் விடப்பட்ட அந்த குழந்தைக்கு தாதியர் கொடுத்த பாலை குடித்த பின்னர் அந்த குழந்தை சுயநினைவு இழந்த நிலையில் மரணமுற்றதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த தாதி 2001 ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக கோத்தபாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ரோஸ்டி தாவூத் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.